வணக்கம் ராதிகா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் செல்வகுமார் சுமதி தம்பதியினர். சுமதி முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக பணியாற்றியுள்ளார். இவர்களுக்கு மகிழ்மித்திரன் என்ற 4 வயது மகன் இருந்தார். இவர்களது வீடுக்கு அருகிலேயே அந்த பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவருக்கு வர்ஷன் என்ற 4 வயது மகனும் இருந்தார். இவர்கள் வீட்டின் எதிரியே புதிதாக வீடு கட்டுவதற்காக பில்லர் குழி தோண்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக பில்லர் குழி முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு பள்ளி முடித்து வந்த 2 சிறுவர்களும் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த பில்லர் குழியில் விழுந்து உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இரு சிறுவர்களையும் காணவில்லை என்று அவர் பெற்றோர் பல இடங்களில் தேடி இறுதியாக அந்த பில்லர் குழியில் மூழ்கி இருந்தது தெரிய வந்தது. 2 சிறுவர்களையும் அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகே உள்ள திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரையும் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை அறிந்த அப்பகுதி காரையூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சிறுவரின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிய காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து கண்டவராயன் போலீசார் வழக்கு பதிவு விசாரித்து வருகின்றனர். ராதியா.